டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பழைப்பாளராக இணைந்துள்ளார் அதிமுகவினோட செய்தி தொடர்பாளர் திருமிகு சசிரேகா அவர்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கரூர் விவகாரத்தை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை தாவேகா தொண்டர்களும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக தொண்டர்களும் இல்லை அதிமுகவோட தலைமை கூட இதை சிபிஐ கிட்ட போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தது. ஆசைப்படுறதுக்குலாம் இதில் இல்லைங்க. அது அதே போல் அவர்கள் கொண்டாடினார்கள் தாவேக்கான்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இதில். ஏன்னா நம்ம 41 அப்பாவி உயிர்களை இழந்திருக்கிறோம். அதில் 11 குழந்தைகள் 13 குழந்தைகளும் நாம் இழந்திருக்கோம். பச்சிலம், அதாவது எதுவும் அறியாத குழந்தைகள் அவரை பார்க்க வந்தவங்க அப்படின்ற அடிப்படையில். ஸோ இது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நிகழாத ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி. இது சோகம், மறுக்க முடியாத மறைக்க முடியாத சோகம் இது. ஸோ இதில் நம்ம கொண்டாடினோம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. யாருமே எந்த ஒரு கட்சியுமோ எந்த தொண்டர்களுமோ ஆஸ் அ ஹியூமானிட்டி இருக்குது, யாருமே இதை கொண்டாட மாட்டார்கள். இது இங்கே போகணும் அங்கே போகணும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இது நம்ம முதல் நாள்லேருந்தே பார்க்கல. எங்கள் பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அவர் போய் நினச்சிருந்தாருன்னா என்ன வேணால் பேசியிருக்க முடியும். அந்த ட்ராஜடி நடந்த மறுநாள் காலையிலே அதிகாலையிலே போய் நின்று இந்த நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தாவேகா தலைவர் விஜய் போடும் அவருடைய மனநிலை என்னவா இருக்கும் இப்போன்னு தெரியல. நம்ம குற்றம் சாட்ட வேண்டியதில்லை. ஆனால் இதில் அரசு இன்னும் கவனத்துடன் இருந்திருக்க வேண்டும் அப்படின்றது, இது எதனால் நிகழ்ந்ததுன்றது வெளியில் வரணும்னு பொதுவாக தான் அவர் சொல்லிட்டு வந்தார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இப்போ இந்த விஷயம் எப்படி இருந்தாலும் சில நாட்கள் கழிச்சு நம்ம அதை தாண்டி வரும்போது இது எதனால் நிகழ்ந்தது, இனி இது நிகழக்கூடாதுன்றது தான் நம்முடைய எண்ணம். அதன் அடிப்படையில் இவங்க அமைக்கிற அந்த என்கொயரிஸ் மேலே நமக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இவங்க என்னதான் இங்கே எஸ்ஐடி போட்டாலும் சரி, என்ன கமிஷன் போட்டாலும் சரி, இதே அருணா ஜெகதீசன் கமிட்டிக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஸ்டெர்லைட் குறித்து நாங்கள் எங்கள் ஆட்சியில் போட்டோம், சிபிஐ என்கொயரி கொடுத்தோம். நாங்கள் 16 பேர் மேலே அந்த அருணா ஜெகதீசன் கமிட்டி உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. இவர் பதவி உயர்வில் கொடுத்துருக்காரு சைலேஷ்குமார் யாதவ் போன்றவர்களுக்கு. இந்த முதலமைச்சர் அன்னைக்கு ஆஹா ஓஹோன்னு சொன்னீங்க, எடுத்ததுக்கெல்லாம் 13 முறை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க, 13 முறை சட்டையை கிழித்து கொண்டு எடுத்ததற்கெல்லாம் சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று ஆளுநர் மாளிகை நோக்கி ஓடிய இதே திமுக இன்னைக்கு கிட்னி விவகாரமாக இருந்தாலும் சரி, கள்ளக்குறிச்சி விவகாரமாக இருந்தாலும் சரி, அண்ணாநகர் பாலியல் வழக்கு போக்சோ சம்பவமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்க இந்த கரூர் சம்பவம் 41 பேரை இழந்த பின்னாடி கூட உங்களுக்கு சிபிஐ என்கொயரி தருவதில் என்ன பிரச்சனை? உங்களுக்கு நீங்கள் நியாயமாக இருந்த நடுநிலையாக இருக்கிறீர்கள், மக்களை காக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு நிஜமாகவே இருந்திருக்குமானால் நீங்க கொடுக்கணும்ல. அன்னைக்கு நீங்க கேட்காம நீங்க என்ன சொல்றீங்களோ உடனடியாக நீங்க 1000 அரசியல் அதில் பண்ணாலும், ஸ்டெர்லைட்டா இருந்தாலும் சரி, நம்ம தூத்துக்குடி சாத்தான்குளம் விவகாரமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் நாங்கள் அன்னைக்கு எங்கேயோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த விவகாரங்களுக்கு சிபிஐ என்கொயரி உடனடியாக நாங்கள் கொடுத்தோமா இல்லையா? 13 முறை சட்டையை கிழிச்சிட்டு ஓட நீங்க கவர்னர் மாளிகை நோக்கி அன்னைக்கு சிபிஐ என்கொயரி வேணும், சிபிஐ என்கொயரி வேணும்னு இன்னைக்கு கோர்ட்டே ஆர்டர் போட்டா கூட நீங்க அழறீங்க. அப்ப என்ன உள்குத்து இருக்கிறது இதில்? உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. தமிழக அரசாங்கம் செய்கின்ற விசாரணையின் மீது, இந்த முதலமைச்சரின் கீழ் இருக்கின்ற காவல்துறையின் மீது நம்பிக்கை கிடையாது. அதனால காவல்துறை என்னமோ சிறப்பான காவல்துறை தான், ஆனா இந்த ஆட்சியில் அது செயல்படுவதே கிடையாதுன்றதுக்கு ஆக பெரும் ஒரு உதாரணம் இந்த கரூர் சம்பவம். இப்போ தாவேக்காக்கு அதிமுக ரொம்ப ஆதரவு கரம் நீட்டுற மாதிரி இருக்கு. இது கூட்டணிக்கான சமிக்கா பார்க்கலாம் மேம். இல்லை, தாவேக்காக்கு ஆதரவு கூட்டணி பற்றி பேசுறதுலாம் இன்னும் நிறைய மாதங்கள் இருக்கின்றன. கூட்டணி வந்தால் நாங்கள் வேணான்னு போக மாட்டோம் யாராக இருந்தாலும். ஏன்னா இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு, இந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவதற்கு 520 பொய்யை சொல்லிட்டு ஒன்று கூட உருப்படியாக நிறைவேற்றாமல் ஒரு நாளைக்கு 80% நிறைவேற்றிட்டோம், ஒரு நாளைக்கு 90% நிறைவேற்றிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவதற்கு கொத்த கருத்துடையவர்கள் திமுக வீட்டுக்கு அனுப்பணுன்ற எண்ணம் யாருக்கா இருந்தாலும் கூட்டணிக்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது இப்போ அதுக்கான நேரம் கிடையாது. இந்த கரூர் சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க தான் மீண்டும் மீண்டும் தாவேக்காவை அழிச்சுட, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, கல்ட்டு கும்பல். அன்னைக்கு பேசுனது இவங்க 41 பேர் செத்துட்டாங்களே, இவங்களுக்கு என்ன தீர்வு? இது இப்படி நிகழ்ந்து விட்டதே, நம்முடைய அரசாங்கம் தானே இது, நமக்கு இருக்க காவல்துறை தானே, நம்மளுடைய செயல்பாடுகள் சரியா இல்லையே, கள்ளக்குறிச்சியில் ஒரு 100 பேர் சாகுறாங்க, 4000 கோடிக்கு இங்கே போதைப் பொருள் கடத்தப்படுது நம்மால்னாலேயே, இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு நம்மளுடைய நிர்வாகியா இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு பாலியல் வன்புணர்வு நடைபெறுகிறது. அண்ணா நகர்ல பாத்தீங்கன்னா போக்சோ கேஸ் நடக்குது, சிபிஐ என்கொயரி வேண்டாம் வேண்டாம்னு அலறோம், நம்ம கோர்ட்டுக்கு போறதுக்கே பயப்படுறோம். எங்க பார்த்தாலும் போக்சோ கேசஸ் 682 கேசஸ் இந்த 3 மாசத்துல பதிவாகி இருக்கு. ஆயிரக்கணக்கான வழக்குகள் இந்த 4.5 வருஷத்துல பதிவாகி இருக்கு. எங்க பார்த்தாலும் செயின் பறிப்பு, வயதானவர்களுக்கு பாதுகாப்பே கிடையாது, வீட்டில் வயதாக வாழ்கின்ற தம்பதியருக்கு தினமும் கொள்ளை. ஏன் அரசியல் கட்சி தலைவர்களே கொல்லப்படுகிறார்கள்? இன்னும் ஒரு வழக்கையாவது கண்டுபிடிச்சிங்களா? ஆம்ஸ்ட்ராங் வழக்கு கொடுத்து சிபிஐ விசாரணை இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இன்னைக்கு எல்லாம் போய் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனையே கடிச்ச கதையாக கிட்னி திருட்டு நடைபெற்று இருக்கிறது உங்களுடைய எம்எல்ஏ வைத்திருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லையே. அதுக்கு நீங்க என்னத்துக்கு நீங்க எஸ்ஐடி போட்டா மட்டும் ஒரே பதறீங்க, ஐயோ தேவையில்லை நாங்களே விசாரிக்கிறோம். இதுக்கு தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாத ஒரு விவகாரத்திற்கு கிரிமினல் வரம்புக்குள்ள போய் ஜட்ஜ் ஒரு எஸ்ஐடி போட்டாக்கா தேவையே இல்லாமல் தாவேக்காவை எல்லாம் அவங்க ஒரு பார்ட்டியாவே அதுல இல்லை. அப்படி விமர்சிக்கும் போது அப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப குதூகலமா ரொம்ப குளிர்ச்சியா இருந்ததா? இல்லை மேம், இப்போ உயர்நீதிமன்றம் தான் ஒரு எஸ்ஐடி போட்டு விசாரிக்கிறாங்க.
இப்போ சிபிஐக்கு போகணும் அப்படின்னு மற்ற பெட்டிஷனர்ஸ் தான் கோரிக்கை விட்டுட்டு இருக்காங்க. உயர்நீதிமன்ற தலைமையிலான ஒரு எஸ்ஐடி இருக்கும்போது நம்ம எதுக்கு சிபிஐ கேட்கணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது உயர்நீதிமன்றமே மேற்பார்வையிட போது அந்த எஸ்ஐடியை, இது தமிழக காவல்துறை நீங்க சொல்றீங்க சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்குன்னு, அதை வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு சிபிஐ தமிழக காவல்துறை எங்கள் ஆட்சியிலும் இதற்கு முன்பாகவும் சிறப்பான காவல்துறையாக இருந்தது. இந்த காவல்துறை சிறப்பான காவல்துறையா இருந்திருந்தா கரூர் சம்பவம் நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லை இல்லைங்களா? அன்னைக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க? நீங்க வந்து எப்பவுமே இப்பெல்லாம் வந்து நாங்க லைசன்ஸ் போடும்போது ஒரு கூட்டமா இருந்தாலும் பிரச்சாரமாக இருந்தாலும் எதிர்கட்சிகள் கேட்கிற இடத்த தர்றதே கிடையாது. இவங்க மட்டும் கரூரே எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு, நீங்க கரூர் ரவுண்ட் ஆனாலே இவங்க நடத்துவாங்களாம், கரூர் பைபாஸ்ல இவங்க நடத்துவாங்களாம், கரூர் உழவர் சந்தை வேணும்னாலும் இவங்க எடுத்துப்பாங்களாம், முப்பெரும் மாநாடு ரோட்டை அடைச்சி இவங்க ஊருக்குள்ள நடத்த வேண்டியதெல்லாம் வெளியில வந்து நல்லா விஸ்தாரமான இடங்கள்ல நடத்திப்பாங்களாம். அதை எதிர்கட்சிக்கு கேட்டா கொடுக்க மாட்டீங்க. நீங்க ஒரு டொக்கு சந்து, ஒரு முட்டு சந்து, ஒரு மூத்திர சந்துன்னு பார்த்து கொடுப்பீங்க. நீங்க நாங்க இருக்கும்போது இத்தனை ஆண்டு கால 40-50 ஆண்டு கால திராவிட அரசுகளுடைய வந்த பின்னர் சுதந்திரத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போடுறதுக்கு எதிர்கட்சிகள் குரல் வலையே நசுக்குனதா வரலாறே கிடையாது. நாங்க கூட தான் போனோம் 10 வருஷம் தொடர் ஆட்சியெல்லாம் நாங்க இருந்திருக்கிறோம். 4.5 வருஷம் அண்ணன் எடப்பாடியார் சிறப்பான ஆட்சியை கொடுத்தாரு. இப்ப எங்கள் மறைந்த தலைவர்களுடைய பிரச்சார கூட்டங்கள் நடத்துவதற்கு, அதாவது மறைந்த தலைவர்களுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்கு கூட, அதுலயும் குறிப்பாக கரூர்ல பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி 4.5 வருஷம் வந்ததுல இருந்து, செந்தில் பாலாஜி அங்க அமைச்சரா எம்எல்ஏ ஆனதுல இருந்து, இந்த திமுக அவர் போனதுல இருந்து ஒரே ஒரு கூட்டத்திற்கு, ஒரே ஒரு போராட்டத்திற்கு, ஒரே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கூட கரூர்ல அனுமதியே கொடுக்கிறது கிடையாது. கரூர் போலீஸ் வந்து தனி போலீஸ், அது ஒரு தனித்தீவு போலீஸ் போல செந்தில் பாலாஜி கண்ட்ரோல்ல செயல்பட்டு இருக்கு. முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. தமிழ்நாட்டில் காவல்துறை தன்னுடைய கையில் வச்சுக்கிட்டு அவர் பொம்மையை போலதான் செயல்பட்டு இருப்பார். என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது. ஒரு டிஜிபியே போட மாட்டார். மாத கணக்குல இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட்டுக்கு 2வது 3வது பெரிய மாநிலம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது, 2வது பெரிய மாநிலம். ஆனா அந்த இவ்வளவு பெரிய ஸ்டேட்டுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபியை வச்சு எப்படி ஓட்ட முடியும்? அந்த டிஜிபியை வச்சு அங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எஸ்பிக்களோ ஏடிஜிபிக்களோ எப்படி அவர் கீழே வந்து பணிபுரியும்? அவங்களும் அதே கேடர் ரேங்க்ல இருப்பாங்கல்ல கிட்டத்தட்ட. இவருடைய ஆர்டர், பொறுப்பு டிஜிபியோட ஆர்டர் எப்படி எடுத்துப்பாங்க? இத்தனை முறை எனக்கு எல்லாம் தெரியும் வாயில வட சுடக்கூடிய முதலமைச்சர், இது தெரியாதா ஒரு முதலமைச்சருக்கு? ஒரு சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருந்தா தானே மற்றவெல்லாம் வந்து நாட்டுல சிறப்பா இருக்கும். இன்னைக்கு நான் என் வீட்டுக்கு சேஃபா போய் சேர்ந்தேன்னா தானே நான் மறுநாள் காலையில என்னன்றதை என்னால ப்ரொசீட் பண்ண முடியும். இது யாரிடம் இருக்கிறது? முதலமைச்சரிடம் தானே இருக்கிறது. கரூரை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி ஒரு தனி ராஜாங்கம் நடத்தி கொண்டிருப்பார். இவர் தான் சொல்லிட்டாருல, கோடு போட்டா ரோடு போடுவாரு அப்படின்னு. இதே 2017 அங்க போய் என்ன பேசுறாரு இதே முதலமைச்சர்? இவர் கரூர்ல ஆட்கடத்தல், கொலை, கொள்ளை என்று அத்தனையும் வைத்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறை செல்வார் அப்படின்னு சொன்னார். இந்த 520 வாக்குறுதி கொடுத்தாருல்ல, அதுல அவர் நிறைவேற்றின ஒரே ஒரு வாக்குறுதி செந்தில் பாலாஜி நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் சிறை செல்வார்னு சொன்னார்ல, அந்த ஒரு வாக்குறுதி தான் அவர் நிறைவேற்றினார். இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, செந்தில் பாலாஜி சிறைக்கு போனார். அதுதானே நிறைவேற்றினார். கரூரை பொறுத்த வரைக்கும் இவர் கோடு போட்டா ரோடு போடுவார் அப்படின்னு சொல்றாரு. அதான் அவர் ரோட்லயே போட்டாரா? அதாவது மீட்டிங் நான் கேட்கறது, நீங்க தப்பா அர்த்தம் எடுத்துக்கணும், நான் பொறுப்பு கிடையாது. அதுக்கு ரோட்லேயே மீட்டிங் போடுறீங்களா? கரூர் பைபாஸா இருந்தாலும் சரி, கரூர் ஈரோடு, கரூர் திருச்சி இடத்துல அந்த 4 முனை சந்திப்பு இருக்கு, அங்கேயே நீங்க முப்பெரும் மாநாடுல உங்க இஷ்டத்துக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அங்க நீங்க எடுத்துப்பீங்க. ஆனா எதிர்கட்சிகள் கேட்டா இது வரைக்கும் கரூர்ல எல்லாவற்றிற்கும் எங்களுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து எங்களுடைய ஆர்ப்பாட்டங்களா இருந்தாலும், பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் சரி, பிரச்சார கூட்டங்கள் எல்லாத்துக்கும் நாங்க போய் கோர்ட்ல ஆர்டர் வாங்கணும். பொதுவா கட்சிகள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நம்ம அந்த லிமிட்ல போயிட்டு நம்ம ஒரு பெர்மிஷன் கேட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி தருவோம். எங்களுக்கு எதுக்குமே தரல. இந்த 4.5 வருஷமும் கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கி, கோர்ட்ல போய் ஆர்டர் அப்படியே வந்தா கூட இவ்வளவு நேரத்துக்குள்ள கூட்டத்தை முடிக்கல, அவ்வளவு நேரத்துக்குள்ள கூட்டத்தை முடிக்கல, அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு எங்க மேல அவதூறு வழக்கு போடுறது, டெஃபமேஷன் சூட் போடுறது, இந்த அதுல பேசுற விஷயங்களை இவங்க வந்து அனுமதிக்கப்பட்ட இடத்துல நடத்தல, அனுமதிக்கப்பட்ட நேரத்துல நடத்தலன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து இதுவரைக்கும் அவர் மேல 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் கரூர் அதிமுகவினர் மீதும் அந்த மாவட்ட செயலாளர் மீது இருக்கு. இவ்வளவு ஏன் கரூர்ல எம்எல்ஏ ஒரு வழக்கு இருக்கு. பிரச்சார கூட்டத்திற்கு நான் போன போது பாராளுமன்ற தேர்தல் அப்போ இவங்க அனுமதிக்கப்பட்ட இடத்துல பேசல அப்படின்னு என்னையும் சேர்த்து ஒரு நேம்ட் அக்யூஸ்டா கரூர். வழக்கமா எதிர்கட்சிகளை வந்து ஒரு கூட்டம் போடக்கூடாது, ஆளுங்கட்சியை வந்து தடுக்கிறது வந்து ஒரு எப்பவுமே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முறையா தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. இல்லை, அதில் வந்து ஏதாவது ஒரு அப்நார்மல் கருத்துக்கள், ரொம்ப வந்து ஒரு இயல்புக்கு மாறான கருத்துக்கள், தலைவர்களை மிக கேவலமாக விமர்சித்து பேசுவது, அந்த மாதிரி எதுனா இருந்தால் போடலாம். இல்லை ஒரு சில இடங்களை மறுக்கலாம், இது இயல்பாக நடக்கிறது. 4.5 வருஷமுமா ஒரு எதிர்கட்சிக்கு நீங்கள் வந்து ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு அனுமதி தரமாட்டீங்க. எல்லாத்துக்கும் போய் கோர்ட்டில் போய் பெர்மிஷன் வாங்க வேண்டிய நிலைமை திமுக ஆட்சியில். போன முறை எங்கள் அண்ணா திமுக ஆட்சியில் எப்படியா இருந்தது? நீங்க இருந்தா மீடியா சும்மா இருந்திருக்குமா? இன்னைக்கு எல்லாம் கைக்குள்ளேயே உலகம் வந்துருச்சு. நீங்களா பரப்ப மாட்டீங்க. பொய் செய்திகளே மிக வேகமாக பரப்பக்கூடியவர்கள் திமுகவினர். உங்களுக்கு என்ன சொல்லியா தரணும்? அங்க போய் அனிதா சாவுல இருந்து, ஜெயராஜ் பெனிக் சாவுல இருந்து, தூய்மை பணியாளர் போராட்டத்துல இருந்து எல்லா போராட்டத்திலும் போய் உட்காந்து அரசியல் பண்ணவங்க தானே நீங்க.
நீங்க என்ன இதுல அரசியலா பண்ணாம இருந்திருப்பீங்க? உங்களுக்கு எதுக்கு அனுமதி தரல நாங்க? இயல்பா எங்க கூட்டம் நடக்குமோ, இயல்பா எங்க ஆர்ப்பாட்டங்கள் நடக்குமோ அங்க நடந்துட்டு தானே இருந்தது. ஏன் சென்னையே எடுத்துக்கோங்க. கலெக்டரேட் பக்கத்துல தானே அங்க கடந்த 30, 40 வருஷமா எல்லா கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு நடக்குதாங்க அங்க? இன்னைக்கு நடக்குதா? என்ன உங்க ஆட்சியில மட்டும் என்ன ஸ்பெஷல் ரூல்? அது என்ன பட்டா போட்டு எடுத்துக்கிட்டீங்களா நீங்க? இன்னைக்கு எங்க நடக்குது? சுவாமி சிவானந்தா சாலைன்னு ஆள் அரவம் இல்லாத ஒரு இடத்துல ஓரமா கொடுத்துருக்கீங்க. யார் பாப்பாங்க? யார் அங்க என்ன ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னு எப்படி தெரியும்? என்ன போராட்டம் நடக்குதுன்னு எப்படி தெரியும் அங்க? இது ஒரே ஒரு உதாரணமே நீங்க எடுத்துக்கோங்க. சென்னை கலெக்டரேட் பக்கத்துல இது வரைக்கும் நீங்க வளர்ந்துருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. 40 ஆண்டு காலமாக எல்லா போராட்டங்களும் எல்லா கட்சிக்கும் அங்கதான் நடக்கும். அது எப்படிப்பட்ட போராட்டமா எவ்வளவு பெரிய இயக்கமா இருந்தாலும் இன்னைக்கு அந்த இடத்துல பெர்மிஷன் இருக்கா? கிடையாது. வள்ளுவர் கோட்டம் பெர்மிஷன் இருக்கா? கிடையாது. வள்ளுவர் கோட்டை கொடுக்குறாங்க. இல்ல ஒரு சில விஷயங்களுக்கு இப்ப கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. இது பண்ணிக்கோங்க. இந்த சைடு சவுத்ல அந்த சைடு தான் மேக்சிமம் நடக்கும் நம்மளுக்கு. இப்போ கூட வள்ளுவர் கோட்டம் எங்களுக்கு உள்ளலாம் வந்து ஒரு சில இப்போ கேட்டோம், ரீசெண்டா ஒரு ஆர்ப்பாட்டத்தை கேட்டோம், அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. இப்போ சுவாமி சிவானந்தா சாலையில தான் எல்லாமே நீங்க ஒரு ஒதுக்குப்புறமா மறைவா இப்போ உங்களுடைய ஆட்சியின் அவலங்களை எதிர்க்கட்சிகள் பேசக்கூடாதுன்னு குரல் வலையை நசுக்கிற வேலையா இல்லையா? சரி, ஓகேமே. இதுதான் கரூர்ல நடைபெறுகிறது. இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. 2026ல கட்டாயமா அதிமுக வந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு. இப்போ வந்து இந்த வாக்குகள்லாம் எதிர்ப்பு வாக்குகள்லாம் இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இது கூட்டணியா வரலாமா, அதுக்காக நீங்க பேசுறீங்க. அப்படி கிடையாதுங்க. எந்த இடத்துலயாவது எங்களோடது வந்து நீங்க ஒரு இந்த எல்லையை தாண்டி போறாங்க, இவங்க கூட்டணிக்காக பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்நார்மல் விஷயங்கள் உங்களால கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. அப்படி எதுவும் கிடையாது. ஏன்னா இதில் நடந்தது மிகப்பெரிய அநியாயம் நடந்திருக்கு இங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இடத்துல நாங்க வந்து அதை மனசுல வச்சு பேசுற இயக்கமும் கிடையாது. முதல்ல இவர்களை போல எல்லாவற்றிலும் பின அரசியல் செய்துவிட்டு தூய்மை பணியாளர்கள்லாம் போய் உட்காந்துட்டு இப்ப தூய்மை பணியாளர்கள் போராடும் போது வந்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், நர்ஸுகள், மற்ற அதே போல டாக்டர்ஸ் போராட்டமாக இருந்தாலும் சரி, தூய்மை பணியாளர் போராட்டம் உட்பட அன்னைக்கு எங்க போராட்டம் இருந்தாலும் 4 பேர் சாமியான கீழே உட்காந்துருந்தா ஓடி போய் உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டு எங்க ஆட்சி வந்தா கோர்ட்ல கேஸ் இருந்தா கூட நீங்க இதை பரிசீலிக்கணும், நாங்க வந்தோம்னா உங்களுக்கு எல்லாம் செய்திருவோம் அப்படின்னு 5000 10,000 பிம்பிலிக்கு பிலாப்பின்னு உங்களுக்கு ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருவேன்னு சொன்னாரு முதலமைச்சர். இன்னைக்கு ஒன்னையாவது கீழ்ச்சி காட்ட முடிஞ்சதா அவரால்? ஏதாவது ஒன்னாவது செய்ய முடிஞ்சதா? யார் போராட்டத்தையாவது அவர்கள் கட்டுப்படுத்த முடியும்? தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த போராட்டத்தை தாண்டி தான் அவருடைய தொகுதியான கொளத்தூர்ல போய் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு வராரு. ஏன் அவர்களை நின்று பார்க்க இவருக்கு நேரம் இல்லையா? கூலி திரைப்படம் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப எல்லாரையுமே நீங்க வந்து இப்படிதான் மக்கள் வந்து வாக்களிச்சுட்டாங்கன்னா தரம் தாழ்ந்து நடத்தலாம். அவர்களை நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஏத்தனை கிளாஸ் ஏத்தனபடியா நம்ம போயிட்டே இருக்கலாம் தாண்டின்னு தானே இவர் நினைக்கிறாரு. அப்புறம் நாங்க அரசியல் செய்யறோம்னு சொல்றீங்க. இதுல வந்து நாங்க வந்து யாரையும் கூட்டி பின்ன அரசியல் செய்து கூட்டணிக்கு அழைத்து அப்படியெல்லாம் நாம வந்து ஆட்சி அதிகாரத்துல உட்காரணும்னு அவசியம் கிடையாது. அதிமுகவை பொறுத்தவரை 2 ஸ்லோகன் இருக்கும் எப்பவுமே. ஆட்சிக்கு ஒன்று, கட்சிக்கு ஒன்று. கட்சியை பொறுத்த வரைக்கும் அமைதி, வளம், வளர்ச்சி. கட்சியை பொறுத்த வரைக்கும் அன்பு, அறிவு, துணிவும் தான் நாங்கள் எப்போவுமே நடத்துவோம். ஆட்சிக்கு வந்தோம்னா அமைதி, வளம், வளர்ச்சி. இதுதான் எங்களுடைய தாரக ஸ்லோகன் எப்போவுமே. தாரக மந்திரம் அமைதி, வளம், வளர்ச்சி. இதை நோக்கி தான் அதிமுக போவோம். ஏன் எங்களுடைய பிரச்சாரங்களை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை பிரச்சாரத்தில் யூஸ் பண்ணோன்னா பண்ணியிருக்கலாம்ல. அதுக்கப்புறம் 170 தொகுதி வரைக்கும் இன்னைக்கு போயிட்டார் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார். இந்த கரூர் சம்பவத்திற்கு அப்புறம் ஒரு 10-15 தொகுதிகள் பிரச்சாரத்துக்கு போயிட்டார். அதுக்கு மேல ஒரு வார்த்தை நாங்கள் ஏதாவது தரக்குறைவாகவோ மாற்றியோ எதையாவது பேசியிருப்போம். அரசு அப்படின்னு சொல்றீங்க. இருந்தா கூட நம்ம அடுத்த தேர்தலில் கண்டிப்பா வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும். அப்படின்னும் போது தாவேகா அப்படிங்கிற ஒரு பெரிய கட்சி இப்ப மக்கள் கிட்ட அதிகமா விஜய் பாக்குறதுக்கு நிறைய கூட்டம் வருது. வாக்கா மாதிரி தான் அப்புறம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு இமேஜ் உள்ள ஒரு கட்சியை வந்து நம்ம கூட்டணியில சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இல்லையா? அந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இல்ல அதிமுக அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு இல்ல கூட்டணி ஆதரவு கருத்தை நீட்டணும் இல்லையா? அதுக்கு அவங்க ஒத்துக்கணும் இல்லையா? இது வந்து நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா நீங்க? ஆமாம், அவர் வந்து நீங்க பாருங்க, மத்தியில இருக்கக்கூடிய கட்சிகளை பார்க்கும்போது அவர் சொல்றாரு எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்றாரு, இவர்களே அரசியல் எதிரின்னு சொல்றாரு. அதிமுகவே அவர் என்ன குறை சொல்லியிருக்காரு? குறை சொல்றதுக்கு தான் என்ன இருக்குது? யோசிச்சு பார்த்து அரசியல் செய்வதற்காக ஏதாவது சொல்லணும்னா கூட ஒரு திட்டங்கள் ரீதியா கூட எதுவும் சொல்றதுக்கு இல்லை இல்லையா? அப்ப கூட்டணி அமைவதிலும் இந்த திமுக வீட்டுக்கு அனுப்புறதுலயும் என்ன தவறு இருக்க முடியும்? இல்ல, நம்ம அவங்கள கூட்டணி சேர்த்துக்கினா மறுபக்கம் பாஜகன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அவங்க கொள்கை எதிரியா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. அவங்கள நம்ம கழட்டி விடுற ஒரு சூழல் வருமா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் தலைமை. அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அப்ப தாவேகா வருவதில் என்ன பிரச்சனை இருக்க முடியும்? அவரை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 1000 பேசலாங்க. அப்ப எல்லா கட்சியுமே வந்து நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும், நம்ம முதலமைச்சர் ஆகணும் தான் எல்லா கட்சி தலைவர்களும் எல்லா கட்சியும் நினைக்கும். அது இப்பயே வந்து யாரும் வந்து நம்ம வந்து இதுக்கு தாங்க நிக்க போறோம், அதுக்கு தாங்க நிக்க போறோம் அப்படின்னு எந்த கட்சிகளும் சொல்லாது. தேர்தல் சூழ்நிலைகள் வரும்போது அந்த 1 மாசம் அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு உடன்படிக்கைக்கு எல்லாருமே வருவார்கள். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் நடக்கும். அது குறித்து நம்ம இப்பவே வந்து அவங்க அப்படி சொல்லியிருக்காங்களே, இவங்க அப்படி சொல்லியிருக்காங்களே. இல்ல மேம், ஒரு 200 கோடி ரூபாய் இல்ல 300 கோடி ரூபாய் மார்க்கெட்டை விட்டுட்டு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காகவே அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா?
அது அவர் பிரச்சனை. அவர் எத்தனை கோடியை விட்டு வராருன்றது. அவர் வந்து அதை விட்டுட்டு தான் வந்திருக்காரு அவரு அரசியலுக்கு வந்து. அது வந்து அவர் எதனால வந்தாருன்றது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. இருந்தாலும் நீங்க பாருங்க, அவர்களுடைய தொண்டர்களே என்ன சொன்னாங்க. நீங்க முதல் நாள் அவங்க தொண்டர்கள் வந்தப்போ ஒரு சிலர் கொடி எடுத்துட்டு வந்தப்போ, இது அதிமுக காரங்களே இவங்களே கொடி எடுத்துட்டு வந்திருக்காங்க, அந்த துண்டு போட்டிருக்காரு பாருங்க, இவங்களே கொடியை செட் பண்ணி வந்து நிக்கிறாங்க. நீங்க அதுக்கு அடுத்த நாள் அது 10 ஆச்சு, 100 ஆச்சு, இன்னைக்கு 1000 ஆச்சு. ஆனா எடப்பாடியார் வர்ற வழியில எல்லாம் கொடிகளை அசைக்கிறாங்க, பேனர் வைக்கிறாங்க, பிளக்ஸ் வைக்கிறாங்க எல்லா இடத்துலயும். இது நம்பாம இந்த ஊடகங்கள் போய் பேட்டியும் எடுத்தாங்க. அவங்களே சொல்றாங்கல்ல, எங்களுக்கு அன்னைக்கு வந்து அந்த சம்பவத்துல திமுக எங்களை வந்து அழிக்க பார்த்த போது எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தது. அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் காலையில அது சொன்னதுதான் வந்து, ஓ இதுல வந்து இது விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்றது எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்தது, தைரியத்தை கொடுத்தது. ஸோ அதிமுக தான் வந்து வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருக்கின்ற இயக்கம். அவருடைய அந்த நல்ல விஷயங்களை பார்த்து நாங்க வந்து அவரை மதிச்சு அவரை பார்க்கணுன்றதுக்காக அவருடைய கூட்டங்களுக்கு வரோம்னு பதிவு பண்ணாங்களா இல்லையா? தாவேக்காரங்க தானே பதிவு பண்ணியிருக்காங்க, அந்த நிர்வாகிகளே பதிவு பண்ணியிருக்காங்கல்ல. நான் ஈரோடு மேற்கு மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிலாம் சொல்லியிருக்காரு. அவர்களாக விரும்பி வருகிறார்கள். ஒரு கூட்டணி என்பது இப்படிதானே அமையும், அந்த தொண்டர்கள் முடிவு செய்யறது தானே. 2011 பாஜக கழட்டி விடுற ஒரு சூழல் வருமானு கேட்கறேன். பாஜக கழட்டி விடுற நீங்க எங்களுக்கு கேக்குறீங்களா? திரும்ப திரும்ப வந்து அதிமுகவிடம் தான் வந்து நீங்க நிப்பீங்க எல்லாருமே. கழட்டி அதுதான் சொன்னேன். அது வந்து அந்த மாசத்துக்கு முன்னாடி அப்போ எங்களுடைய பொதுச் செயலாளர் நேத்து பேசியிருக்காரு. நேத்து பிரச்சார கூட்டத்துல அதிமுகவை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து நிச்சயமா அவர் நிறைவேற்றுவார். எல்லாரும் ஒத்த கருத்தோடு திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில நிச்சயம் ஒன்றிணைவார்கள். யாரும் யாரையும் கழட்டி விட வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக அந்த மாதிரியான கட்சி கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கக்கூடியவங்க இன்டாக்ட் கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே பாருங்க, நீங்க அதுலயே எவ்வளவு பெரிய முரண் இருக்குன்னு பாருங்க. நம்ம அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்லிட்டு இருக்காரு, இது விளிம்பு நிலை மக்களுக்காக நான் உருவாக்கின கட்சின்னு அவர்களை வச்சுதான் அட்ரஸ் பண்ணி தான் அவர் இன்ன வரைக்கும் நின்றுட்டே இருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில என்ன நடந்தது, வேங்கை வயல்ல என்ன நடந்தது, திருநெல்வேலியில எத்தனை நாங்குநேரியில என்ன ஒரு ஆணவ படுகொலைக்கு இணையான அந்த ஒரு மாணவன் எப்படி தாக்கப்பட்டான், கவின் ஆணவ கொலை என்ன நிகழ்ந்தது, எப்படிலாம் ஆச்சு, இதுக்கெல்லாம் இவர் என்ன குரல் கொடுத்துட்டாரு, என்ன தீர்வு கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு கூட்டணி என்பது பேரறிஞர் அண்ணா சொல்ற மாதிரி கூட்டணி என்பது மேகங்கள் கூடி மழை பொழிவதாக இருக்க வேண்டும், காகங்கள் கூடி கரைவதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்வார். மாநில நலனுக்காக ஓட்டுகள் வந்து சிதறிவிடக் கூடாது என்பதற்காக எல்லா கட்சிகளும் கூட்டணி சேர்ந்து ஒரு கட்சியை வந்து ஒத்துக்கொண்டு ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில் ஆட்சிக்கு கொண்டு வருவாங்க. உடனே அந்த கட்சியிலேயே போய் நம்ம மெர்ஜ் ஆயிடக்கூடாது. போயிட்டு அந்த கட்சியோட கொள்கையோட நம்ம இணைச்சிட்டு இன்டாக்ட் கூட்டணி சொல்லிட்டு இருந்தா அப்புறம் நாம எதுக்கு கட்சி நடத்தணும்? இல்ல மேம், நம்ம அவங்க கூட்டணியை பார்த்து இங்க பாருங்க விரிசல் விழுந்துருச்சு, கூட்டணி பிரிஞ்சிடும், அவங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவங்க இன்னும் கூட இன்டாக்டா 2026 தாங்க சொல்றேன். இவர்கள் வரும் காலங்களில் இருக்கிற இடமே தெரியாம போயிடுவாங்க. திமுக தன்னிடம் வரக்கூடிய கட்சிகளை வந்து அழைத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றேன். ஆக்டோபஸ் மாதிரி அவர்களை அழைத்து நீங்க அவங்க கட்சிக்கு கொள்கை அதான் சொன்னேன். இப்ப விளிம்பு நிலை மக்களுக்கான கட்சின்னு சொன்னார். விளிம்பு நிலை மக்களுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா எத்தனை உதாரணம் காட்டினேன், வெங்க வயல் காட்டினேன் நான். அன்னைக்கு இதே திருமாவளவன் அவர்களும் சிபிஐ என்கொயரி கேட்டாரு, இவங்களை நம்பாம தான். அப்ப நான் அவர் வேணும்னு கேட்டாரா? அப்ப சும்மா கேட்டாரா அவரு? அப்ப இவங்க மேல நம்பிக்கை இல்லைன்றது தெரியுது இல்லைங்களா? வெங்க வயல் பிரச்சனை சொன்னா, ஆணவ கொலை, எல்லா பிரச்சனைகளையும் சொன்னேன்ல நான். விளிம்பு நிலை மக்களுக்கு கூட்டணி அமைச்சு, கூட்டணின்றது எதுக்காக? மக்களுக்கு நலம் பயக்கணுன்றதுக்காக தானே. எனக்கு ஒரு கொள்கை இருக்கும், உனக்கு ஒரு கொள்கை இருக்கும். இந்த எல்லா கொள்கைகளும் நான் என் பின்னாடி நிற்கிற மக்களுக்காக நான் ஏதாவது நல்லது செய்யணும்னு தான் ஆட்சிக்கு வரும். என்ன செய்தி? குறைஞ்சபட்சம் திருமாவளவன் அவர்கள் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது, இந்த ஆட்சி வந்து 2 நகராட்சி சிதம்பரம் பகுதியில் 2 நகராட்சி விட்டு கொடுங்க அவங்களுக்கு, நகராட்சி சேர்மன் சொன்னார், முதலமைச்சர் சொன்னார். விட்டு கொடுத்தாங்களா? இன்ன வரைக்கும் விட்டு கொடுத்தாங்களா? விட முடியாதுன்னு அவங்களே சொல்றாங்க. முதலமைச்சருக்கே சவால் விடும் அளவுக்கு திமுக காரங்க அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலருங்க சொல்றாங்க, சேர்மன் ஆனவங்க சொல்றாங்க, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தானே முதலமைச்சர் அவங்க கூட்டத்திலேயே பொதுக்குழு செயற்குழு கூட்டம் ஏதோ ஒரு கூட்டத்துல என்ன பண்ணி வச்சிருக்கீங்களோன்னு பொழுது போனா எனக்கு பயமா இருக்கு, தூக்கமே வரல என்னாரு. இப்படி ஆட்சி நடத்தக்கூடியவர், அவர்களுடைய கட்சியினரே கட்டுப்படுத்த வக்கில்லாதவர், இவர் என்ன ஆட்சி நடத்தி சிறப்பான ஆட்சி நடத்தி கீழ்த்து விட போகிறார் இவர். இப்படி கூட்டணிக்கு வருகிறவர்களே அவர்களுடைய கொள்கையை நான் வாங்கி இன்டாக்ட் கூட்டணி என்று அவர்களையும் சேர்த்து அழிக்கிற கட்சி அதிமுக கிடையாது. தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சியை அகற்ற வேண்டும், ஆட்சி சரியில்லை, மக்கள் விரும்பலைன்னா கூட்டணி அமைப்போம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க சுயமாக செயல்படுவாங்க. அவங்க எங்களுக்கு தான் நாங்க பிஜேபியோட கூட்டணி வைத்திருந்தோம். 4.5 வருஷம் நாங்க கூட்டணியில் தான் இருந்தோம். நாங்க அவங்க கொள்கையோட எல்லாம் ஒத்து போகல. இருமொழி கொள்கையில இருந்து எல்லாவற்றிலும் நாங்க வந்து வித்தியாசப்பட்ட வேறுபட்டு தான் நின்னோம். புதிய கல்விக் கொள்கையில நாங்க ஏத்துக்கவே இல்லை நாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணுவோம், அன்னைக்கு காவிரி உரிமையில மத்திய அரசை எதிர்த்து இன்னைக்கு வழக்கு இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. 2018 காவிரி அணி அவங்களை எதிர்த்து தான் நாங்க அமைச்சோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டு வந்தோம். 11 மருத்துவக் கல்லூரிகளை நாங்க போராடி கொண்டு வந்தோம். இது எல்லாம் நீங்க சொல்றீங்க மேம். ஆனா என்னன்னா இப்ப எலெக்ஷன் வந்துருச்சு, இன்னொரு 6 மாசத்துல எலெக்ஷன் வந்துருச்சு.
2024 நாடாளுமன்ற தேர்தலே நம்ம தமிழ்ல ஒரு மெகா கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு இபிஎஸ் சொன்னாங்க. இப்போ வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, இங்க கொடி பறக்குது, ஆதரவு வரும் அப்படின்லாம் சொல்றீங்க. மறுபடியும் இப்போ வந்து கூட்டணி பெருசா அமையலன்னா அதிமுக தொண்டர்களுக்கு வந்து ஒரு பின்னடைவா, என்ன இவர் வந்து மெகா கூட்டணின்னு சொன்னாரு, ஒரு வலுவான கூட்டணின்னு சொன்னாரு, ஆனா பெருசா யாரும் வரலையே, இல்ல விஜயே வரலையே அப்படின்னு ஒரு ஏமாற்றம் அடைய மாட்டாங்க அதிமுக தொண்டர்கள்? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 2024 பொறுத்த வரைக்கும் அது பாராளுமன்ற தேர்தல். அந்த பாராளுமன்ற தேர்தலே எங்ககிட்ட மெகா கூட்டணி தான் இருந்தது. பாஜக கூட்டணி இருந்தது, இல்ல பாராளுமன்ற தேர்தல்ல வந்து தேமுதிக அதுக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நமக்கு வந்து வெற்றி வாய்ப்பும் எங்களுக்கு இருந்தது. எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இருந்திருப்பார்ல அந்த கூட்டணியில இருந்தா. இத்தனை சாதகமான அம்சங்கள் இருந்து கூட சிலர்லாம் வந்து தேவையில்லாமல் எங்கள் தலைவர்களை விமர்சனம் பண்ணி பேசுறது, இங்க தனியான ஸ்டாண்ட் எடுக்கிறது, இதெல்லாம் இருந்தா எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு சுயமரியாதையோடு அன்னைக்கு வெளில வந்தோம் நாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த சுயமரியாதை திமுக கூட்டணியில் இருக்கிறதான்றதுதான் கேள்வி. அப்புறம் எதை வச்சு, எந்த மூஞ்சி வச்சு நீங்க சுயமரியாதையோட வெளியே வந்தீங்க, ஆனா எலக்டோரல்ல நம்ம ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல அப்படிங்கறது நமக்கு பின்னடைவா தானே பார்க்க. இல்ல அதை வந்து அதுதான் சொல்றேன். அன்னைக்கு அந்த வாய்ப்பு இருந்து கூட நாங்க அப்படி விட்டுட்டு வந்தோம். ஆனால் இது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுகன்றது மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற கட்சி. திமுக பாருங்க, திமுக எப்பெல்லாம் அசெம்பிளில ஜெயிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய தலைவர்கள் மறையும் போது, ஒரு தலைவர் மறைஞ்சிட்டு அடுத்த தலைமை வரும்போது அவங்க வந்து 91 முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, 89 91 பீரியட்ல புரட்சி தலைவர் மறையிறாரு, அம்மா தலைமை ஏற்றுக்கொள்வதில் சில பிரச்சனைகள் இருக்கும்போது அப்போ வந்து இவங்க இந்த கட்சி ஜெயிக்குது. சில குழப்பங்களை இவங்க ஏற்படுத்துவாங்க. இவங்க தலைமையை ஏற்றுக்கூடாது, அவங்க தலைமையை ஏற்றுக்கூடாது. இன்னைக்கு எப்படி எடப்பாடியாருக்கு இன்ன வரைக்கும் தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்களோ சில புல்லுருவிகளை வச்சுட்டு, அது மாதிரி அதிமுக தலைமையில். ஏன்னா அதிமுக ஜனநாயக கட்சி, உங்களை மாதிரி வாரிசு கோட்டால வர்ற கட்சி கிடையாது. திமுக போல வாரிசு கோட்டை ஒரே நைட்ல இளைஞரணி தலைவர் ஆயிட மாட்டாங்க. எங்க கட்சியில ஒரே நைட்ல எம்எல்ஏ ஆயிட மாட்டாங்க, ஒரே நைட்ல துணை முதலமைச்சர் ஆயிட மாட்டாங்க, ஒரே நைட்ல அமைச்சர் ஆயிட மாட்டாங்க. கீழே இருந்து தான் மேல வரணும். கிளை செயலாளராகவும் மாவட்ட செயலாளராகவும் ஒன்றிய செயலாளர் இப்படி தொடர்ந்து தான் எங்க கட்சியில வர முடியும். உழைச்சாதான் வர முடியும். ஜனநாயக கட்சி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வரமாட்டாங்க எங்க கட்சியில். ஆனா உங்க கட்சி அப்படி கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, அதிமுக குழப்பம் வருமா, இவர் சரியில்லை அவர் சரியில்லைன்னு எதையாவது யாரையாவது விட்டு பேசிட்டே இருப்பீங்க நீங்க. ஆனாலுமே கூட எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க, இந்த இவ்வளவு கலாட்டாக்கள் பண்ணி, அதே போல பாருங்க 2006-11 மைனாரிட்டி கவர்மெண்ட்ல தான் நீங்க இருந்தீங்க 5 வருஷமும் கூட. அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா மறைஞ்ச பின்னாடி இப்போ வந்து எங்களுக்குள்ள சில குழப்பங்கள் இவங்க பண்ணது பிளஸ் சில குழப்பங்கள் தான். இந்த மாதிரி தலைவர்கள் வந்து ஸ்டாண்ட் பண்றது அந்த கேப்ல தான் திமுக எப்பவுமே ஜெயிக்கும். அந்த நேரத்துல தான். ஆனா அதிமுக வந்து 10 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி, தொடர்ந்து மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற கட்சி. அதனால சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நான் சொன்ன மாதிரி அமைதி வளம் வளர்ச்சியை நிலையான வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய கட்சின்றது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இந்த தேர்தலில் நீங்க பாருங்க, எங்களை தேடித்தான் நிச்சயமாக அது தாவேகாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும்ன்றது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆட்சியை பார்த்து மக்கள் வெறுத்து போயிருக்காங்க. நாங்க இன்னொன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தனியாகவே நின்று வெற்றி பெற்ற கட்சி அதிமுகவை பொறுத்த வரைக்கும். அது சட்டமன்ற தேர்தலாலும் பாராளுமன்ற தேர்தலாலும் கூட்டணிகள் வந்தால் வரவேற்போம், இல்லை என்றால் எதையும் எதிர்கொள்வதற்கு திமுகவோட இந்த அட்ராசிட்டி அட்டகாசங்களே இந்த முறை எங்களை வெற்றி பெற வைக்கும். கூட்டணி என்பது நெக்ஸ்ட் ஃபேக்டர் தான். ஓகே, இருந்தாலும் இறுதியா ஒரே ஒரு கேள்வி மேம், என்னன்னா இப்ப கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாக தாவேகாக்கு வந்து மக்களோட ஆதரவு கூடி இருக்கிறதா சொல்லப்படுது. சும்மா நீங்க இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸோ இல்ல மக்களோ பொது இளைஞர்களோ எல்லாருமே விஜய் பக்கம் ரொம்ப நியாயமா இருக்கிறதா பாக்குறாங்க. இப்போ 2016 மாதிரி ஒரு 3வது அணி உள்ள வரும்போது ஒருவேளை அவங்க 2 பேர் கூட்டணியில் இணையாத பட்சத்தில் ஆளுங்கட்சிக்கு சாதகமா போயிடாத மேம். திமுகவோட எதிர்ப்பு எல்லாம் பிரிஞ்சு அதிமுக ஒரு பக்கமும் தாவேகாக்கு ஒரு பக்கமும் பிரிஞ்சதுன்னா மறுபடியும் திமுகவுக்கு சாதகமா போயிருங்கிறதுனா ஒரு பார்வையா இருக்கு. அதெல்லாம் வந்து இப்போ விஜய் போன்றவர்களும் அவர்களுக்கு ஆலோசனை சொல்பவர்களும் இதை பற்றியெல்லாம் நிச்சயமாக யோசிப்பாங்க. அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடியவர்கள், தேர்தலை சந்திக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி இந்த வாக்குகள் வந்து எங்கே போகும், இது பிரிஞ்சுதுன்னா யாருக்கு பாதிப்பு அப்படிங்க. இப்போவே திமுக ஆட்சியினுடைய பாதிப்பை விஜய் உணர்ந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாதுகாப்பு கொடுக்கல, இவர்களை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும், அதனுடைய வெளிப்பாடு தானே இதெல்லாம். இவ்வளவு ஃப்ளாஸ் வந்து அவங்க எழுதி கொடுக்குறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு ஒரு லைசன்ஸ் போடும்போதே பின்னாடி எழுதி வாங்குறாங்க போலீஸ். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வருவீங்க தோராயமா அப்படின்றாங்க. இது எல்லாத்தையும் அவங்க சொல்லி கூட அங்க என்ன நடந்தது, அந்த இடத்துல இவ்வளவு பேர் ஒரு இறக்கும் அளவுக்கு அவங்களுடைய ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்த வேண்டும்ன்ற ஒரு அரசினுடைய அஜாக்கிரதை அலட்சியம் தானே காரணம். ஸோ இப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது இவங்க அதே போல இந்த எஸ்ஐடி போடுறாங்க, இந்த அரசு அதை வரவேற்கிறதுல எஸ்ஐடி போடுறாங்க. அதுக்கப்புறம் அதே வந்து கிட்னி திருட்டு விவகாரத்தில் எஸ்ஐடி போட்டால் ஐயோ வேணாம் நாங்களே வந்து விசாரிக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க. அது இந்த அரசுல எம்எல்ஏ கதிரவன் எம்எல்ஏ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அது இங்க வந்து தன்னுடைய வரம்பை மீறி தன்னுடைய எல்லைக்கு அப்பால் போயிட்டு ஒரு டிஃபெண்டன்ட்டே தாவைக்காவே இல்லாத இடத்துல ஒரு எஸ்ஐடி போடப்படுகிறது. அதெல்லாம் இந்த அரசு வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கு.
இல்ல வேடிக்கை பார்க்குது இல்ல, அதை சந்தோஷமா ஏத்துக்கிற நீங்க ஏன் இதை ஏத்துக்க மாட்டீங்க? இது எவ்வளவு பெரிய முரண் இல்ல? இதெல்லாம் விஜய் உணராமலா இருப்பார்? அப்ப நம்மை அழிக்க நினைக்க ஏன் ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு பேட்டியில சொல்லிட்டு போனார்ல, சுப்ரீம் கோர்ட் வாசல்ல இருந்து எங்களை அடக்கி ஒடுக்க பார்த்தார்கள், அழிக்க நினைக்கிறார்கள், எங்களை முடக்க பார்த்தார்கள்னா அவர் தானே சொல்லிட்டு போனார் ஆதவ அர்ஜுனா. ஏன் உங்களுக்கு நீங்க அப்படியெல்லாம் அவர் சொல்றாருன்னா நீங்க உங்களுக்கு ஒன்றும் பயமே கிடையாது, இவங்க திமுக ஆட்சி ரொம்ப சிறப்பா இருக்கு, அடுத்து நாங்க தான் வருவோம்னா நீங்க விஜய் பிடிச்சி போட்டிருக்க வேண்டியது தானே? நம்ம மாண்புமை நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் கேட்ட மாதிரி விஜய் மேல ஒரு வழக்கு போட்டிருக்க வேண்டியது தானே? ஹிட் அண்ட் ரன் அவர் வண்டியை பிடிச்சி சீஸ் பண்ணியிருக்க வேண்டியது தானே? ஆதவ அர்ஜுனா ஒரு பிரச்சனைக்குரிய கருத்தை ஒரு ட்வீட் போட்டு எடுத்தாரு. ஆதவ அர்ஜுனா தானே அதுல தேர்தல் பிரிவு செயலாளரா இருந்து மேலே ஏறி வந்து நீங்க அந்த பாட்டில கொடுங்கலாம் சொன்னார்ல அன்னைக்கு, நம்ம அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தோம் அந்த வீடியோல எல்லாம். ஏன் வழக்கு போட வேண்டியது தானே? உங்களுக்கு என்ன தயக்கம்? எல்லாம் பார்த்தீங்க அவ்வளவு சாட்சியங்களும் எல்லாவற்றுக்குமே இருந்தது. எல்லா நிகழ்வுகளும் நம்ம எல்லாமே இப்போ சொன்னது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஏன் அதை முதல்லயே இந்த கவர்மெண்ட் செய்ய வேண்டியது தானே? ஏன் செய்யல? எங்க ஓவரா ஓவர் ரியாக்ட் பண்ணி அதுவே நமக்கு எதிராக போயிடுமோ? ஏன்னா இதுலயே நம்ம கரூர் விவகாரத்திலேயே நாம பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா மாறிடுச்சு, கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்பிடுச்சுன்றதுனால தானே நீங்க வந்து இன்னைக்கு இப்ப அடக்கி வாசிக்கிறீங்க. நீ நியாயமான அரசா இருந்தா நான் வந்து இது நீதியை நான் நிலைநாட்டுவேன்னு நினைச்சிருந்தா இது தப்புன்னு சொல்லி இதெல்லாம் செய்திருக்கணும்ல, நீங்க போட்டிருக்கணுமா இல்லையா? அப்புறம் இந்த எஸ்ஐடி கொடுத்த உடனே இந்த நம்ம ஹைகோர்ட் ஒரு ஆர்டரை போட்ட உடனே நீங்க இவர்கள்லாம் அவதூறா பேசினார்கள், அவர்களெல்லாம் அவதூறா பேசினார்கள், கரூர் சம்பவத்தை இப்படி எல்லாம் விமர்சிக்கிறாங்க, தாவேக்காரங்களை எத்தனை பேரை பிடிச்சி போட்டீங்க நீங்க? எத்தனை பேர் மேல வழக்கு போட்டு உள்ள போய் எங்களுடைய ஹஸ்தினாபுரம் சசின்னு சொல்ற ஒரு ஐடி விங் நிர்வாகியை கூட நீங்க கேஸ் போட்டு உள்ள தள்ளினீங்க, கொண்டு போய் ஏதோ தீவிரவாதி போல வீட்டுக்கு ஓடி வந்து அத்தனை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இதில் நியாயமா நீங்க நடந்துக்கிறீங்க. இந்த கரூர் சம்பவம் வந்து நடந்திருக்க கூடாது, இதுக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் திமுக நினைச்சிருந்ததுன்னா இவங்க எல்லாரும் மேலே வழக்கு போட்டிருக்கலாம்ல. இல்ல அவங்க வந்து உடனே ஓடி வந்து எதிர்க்கட்சி தலைவர் இதில் அரசியல் செய்கிறாருன்னு அந்த பாடி வந்து நமக்கு போஸ்ட்மார்டம் பண்ணி கூட கொடுக்கப்படல. அது அந்த போஸ்ட்மார்டம் பண்ணதுலேயே 1000 கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன. தட் இஸ் டிஃபரெண்ட், அது வேற விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி மா சுப்பிரமணியன் ஒரு பெரிய அறிக்கையை தூக்கிட்டு வந்துட்டாரு, யாரோ எழுதி கொடுத்தது. யார் அந்த சார்ன்ற வழக்கை இன்னும் நிலுவையில் இருக்கு சார், மாசு சார். அதனால நீங்க என்ன பண்றாரு, உடனே ஓடி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் செய்கிறார், உடனே இங்க வந்து விட்டார், அப்படி இப்படின்னு எதோ சொல்லிட்டு இருக்கீங்களே. அவ்வளவு அக்கறை உங்களுக்கு நீதியை நிலைநாட்டணும்னு நினைச்சிருந்தா சம்பவத்துல வந்து அவர்களும் ஒரு தரப்பு தானே, தாவேக்க தரப்பும். அவங்க அங்க வர்றதால இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுல்ல. உங்களுடைய போலீஸ் வந்து அங்க கோட்டை விட்டுருச்சு, உளவுத்துறை கோட்டை விட்டுருச்சு, கவர்மெண்ட் சரியில்லை அப்படின்றது வேற. அதிமுக தேடி வரும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அவங்க யாரை தேடி வராங்க, அது வந்துட்டாங்களே, அதான் கூட்டங்கள்லேயே வந்து அதை தானே சொல்றாங்க. அவங்க இன்னும் எப்பதான் நீங்க எல்லாம் ஒத்துப்பீங்க? இல்லை, இப்போ அதை ஒத்துக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் நான். ஊடகங்களுக்கு தாவேக்காவினர் விரும்புகிறார்கள், இந்த கூட்டணியை விரும்புகிறார்கள், அண்ணன் எடப்பாடியாரை விரும்புகிறார்கள், இந்த திமுக இந்த சித்து வேலைகளை எல்லாம் செய்யும். ஏன் அப்படின்னா நீங்க கூட சொன்னீங்க இந்த கரூர் விவகாரத்தில் இந்த வழக்கு 5 பேர் போட்டிருக்காங்களே, அது 2 பேர் போடலன்னு சொன்னாங்களே அப்படின்றது. அது எல்லாமே திமுக இதெல்லாம் செய்யுங்க. இதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் இன்னைக்கு நேற்று இல்லை, இவங்க 40 வருஷம் முன்னாடியே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மறைந்த கருணாநிதிக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுக்கப்படும் போது அதை எதிர்த்து அந்த உதயகுமார் என்ற மாணவன் இறந்து கிடந்தவன் என்னுடைய மகனே இல்லைன்னு கோர்ட்ல சொல்ல வச்சவங்க இவங்க. உதயகுமார், மறைந்த உதயகுமார் அவங்க அப்பா அம்மாவை செத்தவன் என் பையனே இல்லைன்னு சொல்ல வச்சவங்க திமுக காரங்க. விஞ்ஞான முறையில ஊழல் செய்யறவங்கன்றத சர்க்காரியா கமிஷனே சொல்லியிருக்கு இவங்களை பத்தி. அதனால இதுலலாம் வந்து ரொம்ப கை தேர்ந்தவங்க திமுக காரங்க. இவங்களே மிரட்டி இத்தனை விவகாரங்களை செய்தவங்க இந்த பெட்டிஷன் போடுற 2 பேரை வந்து நீங்க இவங்க மிரட்டினாங்க, அவங்க மிரட்டினாங்க, இவங்களே மிரட்டி நீ இப்படி சொல்ல அப்படி சொல்ல. சரி மிரட்டலைன்னா அந்த செல்வராஜ்ன்றவர் இன்னைக்கு பன்னீர்செல்வம் செல்வராஜ்ன்ற ஒருத்தர் பைட் கொடுக்குறாரு. செல்வராஜன் மீடியாக்கள் கேட்கின்றன, ஏன் வண்டி எடுன்னு துரத்துறாங்க, உங்களை யாரும் இங்க வர சொல்லுறது, உள்ள உட்காந்து ஒருத்தர் சொல்றாரு. அந்த செல்வராஜ்ன்றவர் ஒரு பாமரராக இருக்கக்கூடியவர் எப்படி அவ்வளவு விலை உயர்ந்த கார்ல வராரு? அவரு எப்படி வர்றாரு? ஏன் தள்ளிட்டு ஓடுறீங்க? அவர் நிஜமாவே நான் இந்த பெட்டிஷனை போடல, சிபிஐ என்கொயரி கேட்கலன்னா அவர் நின்று பேசிட்டு போட்டோம், அதுக்கு உரிமை இல்லையா அவருக்கு? அப்ப இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சித்து வேலைகள்லாம் திமுக நல்லா செய்யும். கருணாநிதி அவர் இருக்கும்போதே கனிமொழி அவர்களே என்ன சொன்னவர், எனது மகள் கனிமொழியின் தாயார் ராசாத்தி அம்மாள்ன்றத அந்த பேரு கூட சொல்லாமல் எனது மகள் கனிமொழியின் தாயார்னு கோர்ட்ல பதிவு பண்ணுவார் அவர். அந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் போனா அது பெரிய விஷயம், அது தேவையில்லை. இப்போதைக்கு இந்த விவாதத்துல அது தேவையில்லை, அதை சொல்றதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே ஆன் ரெக்கார்டு. அதனால அதை போல இவர்கள் எவ்வளவு பெரிய பூசணிக்காய், பொதுவாக பூசணிக்காய் தான் சோத்துக்குள்ள மறைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. திமுக வந்து ஒரு பூசணிக்காய் தோட்டத்தையே சோத்துக்குள்ள மறைக்கிறதுல ரொம்ப கில்லாடிங்க. இந்த மாதிரி வரலாற்றை திரிப்பது, விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்வது, செத்தவனை வந்து தன்னுடைய மகனே இல்லைன்னு வந்து கோர்ட்ல சொல்ல வைக்கிறது, இந்த மாதிரி சித்து வேலைகள்லாம் அவர்கள் கை தேர்ந்தவர்கள். வரலாற்றை எல்லாம் திருச்சி சொல்றதுலயும் இப்ப பாருங்க, எது நடந்தாலும் உடனே பாய் பாஜக உள்ள வந்துரும், பாய் பாஜக உள்ள வந்துரும், பாஜகன்ற வார்த்தையில தான் கொண்டு வந்து முடிப்பீங்க, இல்ல கூட்டணின்ற வார்த்தையில கொண்டு வந்து முடிப்பீங்க. ஏன் நீங்க என்ன சொல்லிட்டு ஓட்டு கேட்டு வந்தீங்க? பாஜகவை நாங்க இந்த மாதிரி பாஜகன்னு சொல்லுவோம், பாஜக உள்ள வராம பாத்துக்கோன்னு சொல்லிங்களா? இல்ல கூட்டணி வந்து அதிமுக எந்த கூட்டணி அமைச்சாலும் வந்து நாங்க அதை பத்தியே பேசிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டு வந்தீங்க? நீங்க 520 வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு நல்லது செய்வோம் தானே சொல்லி வந்தீங்க. இவ்வளவு பேசுறீங்களே,
என்னைக்காவது கடந்த 40 வருஷத்துலயும் சரி இனிமேலும் சரி எங்களுடைய செயல்பாடுகளால் நாங்கள் கூட்டணி இல்லாமல் கூட வெற்றி பெறுவோம் சொல்ல திமுக வக்கு இருக்கா? இன்னைக்கு நாங்க 520 வாக்குறுதி கொடுத்தோம், அதுல 500 வாக்குறுதியை நாங்க நிறைவேறியிருக்கோம், இல்ல அட்லீஸ்ட் 20 வாக்குறுதியாவது நாங்க உருப்படியா நிறைவேற்றிருக்கோம். எந்த கூட்டணி எனக்கு அவசியம் இல்லை, எங்களுடைய செயல்பாடுகள் பேசும், நாங்க வெற்றி பெறுவோம் சொல்ல துணிவு இருக்குதா திமுகவுக்கு? என்ன சொல்றாரு இப்பயும் உதயநிதி, கை எங்களை விட்டு போகாதுன்னு கை நடுக்கத்தோட தானே சொல்லிட்டு இருக்காரு. கை நடுங்குதே சொல்லும் போது, அவங்க அப்பாவுக்கு தொடை நடுங்குகிறது கூட்டணி போயிடுச்சுன்னு. இந்த கூட்டணி இல்லைன்னா கூட்டணி எந்த கல்யாணத்துக்கு போனாலும் சரி, எந்த கருமாதிக்கு போனாலும் சரி, எந்த விழாவுக்கு போனாலும் சரி, இந்த கூட்டணி இல்லைன்னா நாங்க இல்லை, இந்த கூட்டணி இல்லை நாங்க இல்லை. இந்த கூட்டணி என்ன சாதித்தது? மத்தியில் பாராளுமன்ற தேர்தலில் 2 முறை நின்னீங்க. இந்த மாநில அரசுல நீட்டை வந்தா நாங்க வந்து மத்தியில் ஆட்சி மாற்றம் வந்தா ஒழிச்சிருவோம் நீங்க. அப்புறம் என்ன உருட்டுனீங்க? மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் வந்தா மாத்திடுவோம் நீங்க. இன்னைக்கு என்ன சொல்றீங்க? இல்ல நீட்டை எங்களால் ஒழிக்க முடியலதான், இது கோர்ட் ஆர்டர் அப்படின்னு வந்து நிக்கிறீங்க. இந்த வெங்காயத்தை தானே அன்னைக்கு நாங்க சொன்னோம். அன்னைக்கு ஆளாளுக்கு குதிச்சிங்க, பின் அரசியல் பண்ணீங்க. 25 பேர் இன்னைக்கு நீட்ல மாணவர்கள் இருந்திருக்காங்க, 25 லாக்அப் டெத் நடந்திருக்கு. மேம் இருந்தா கூட செல்வராஜ் என்பவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அதிமுகவோட முன்னாள் ஒன்றிய தலைவர் தான் என்ன வந்து கையெழுத்து போட சொன்னாங்க, எனக்கு என் பையனுக்கு வந்து அரசு வேலை வாங்கி தரதா சொல்லி என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதிமுக தானே மேம் இருக்குன்னு பார்க்க முடியும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு பல உதாரணங்கள் சொன்னேன். அதாவது இவங்க வந்து உதயகுமார் அண்ணாமலை பல்கலைக்கழக விவகாரத்தில் உதயகுமார் தன்னுடைய மகனே இல்லைன்னு சொல்ல வைப்பாங்க. தன்னுடைய 2வது மனைவி துணைவியினுடைய மகளே வந்து அந்த மனைவியையே என்னுடைய மகள் கனிமொழியின் தாயார்னு சொல்ல வைப்பாரு. இந்த மாதிரி சித்து வேலைகள்லாம் வந்து நிறைய பண்ணுவாங்க இவங்க. சர்க்காரியாவே அதை சொல்லிட்டு போயிட்டாங்க, 40 வருஷம் முன்னாடியே விஞ்ஞான முறையில் ஊழல் புரிந்திருக்கிறீர்கள், திமுக எதற்கும் தயாரானவர்கள்ன்றதை இந்த உதாரணங்களே தெளிவுபடுத்தும். இது எல்லாமே இட்டுக்கட்டப்பட்ட பொய்கள். இவங்க வந்து இந்த கரூர் விவகாரத்தில் அப்பட்டமாக மாட்டிக்கொண்டார்கள். காவல்துறை சரியில்லை. எவ்வளவு நீங்க 3 மணிலேருந்து நீங்க தான் பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க, 3லேருந்து 10 மணி வரைக்கும் 7 மணி நேரத்தில் எப்போ ஒன்றா வரலான்னு. கரூர் அவர் எப்போ வந்தார்? 7 மணிக்கு வந்தார். அப்போ அவர் 10 மணிக்கு வந்திருந்தாலோ இல்லை 9 மணிக்கு வந்திருந்தாலும் நீங்கள் அவர் மேலே சார்ஜ் பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இதே காவல்துறை தான் வந்து நீங்கள் இங்கே வராதீங்க, நீங்கள் திரும்ப வந்தால் குழப்பம் வரும், பிரச்சனை வரும், நீங்கள் போயிடுங்க அப்படின்னு அவங்கள அடித்து துரத்தாத குறையாக துரத்தி விட்டுருக்கீங்க விஜய் அண்ட் டீம். நீங்கள் தான் அதே போல் அங்கே பாதுகாப்பு கொடுக்கறதுலேருந்து தண்ணி கொடுக்கறதுலேருந்து உளவுத்துறை எவ்வளோ பேர் கும்பல் சேருன்ற வரைக்கும் கோட்டை விட்டது எல்லாமே காவல்துறை உளவுத்துறை பெர்மிஷனை கொடுத்துட்டு. இதில் போய் யாரு குற்றம் சாட்ட முடியும்? இந்த லட்சணத்துல உங்களுடைய சட்டம் ஒழுங்கையும் உங்களுடைய இந்த முதலமைச்சருக்கு, இந்த பொம்மை முதலமைச்சருக்கு கீழே இருக்க காவல்துறையை வச்சுட்டு நீங்க எங்க மேல குற்றம் சாட்டுறதுன்றது இந்த மாதிரி சில்லற வேலைலாம் திமுக எப்பவுமே நிறைய பார்க்கும். அதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு நாங்க ஆள் கிடையாது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் செல்வராஜன் ஒருத்தர், பன்னீர்செல்வம் ஒருத்தர், இவங்க 2 பேரும் தான் நீங்க வந்து ரிவர்ஸ் ஆயிட்டாங்க, எங்களை வந்து கட்டுப்படுத்தி யாரோ வந்து கம்பல் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்றீங்க. இன்னைக்கு உத்தரவு கொடுத்து இது வந்து இவ்வளோ பெரிய சீனியர் கவுன்சிலாக இருக்கக்கூடிய திமுக சார்பா எம்பியெல்லாம் ஆகியிருக்கக்கூடிய வில்சனுக்கு வந்து இந்த உண்மை தெரியாதா? உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்கும்? ஒரு கோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு வழக்காடும் போது அவங்க எதன் அடிப்படையில் தருவாங்கன்னு இவர் மென்ஷன் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அவரே சொல்றாரு, நாங்கள் சொன்னோம் இவங்க 2 பேரும் வந்து யாரோ சொல்லி கம்பல் பண்ணி வந்து இதை போட்டிருக்காங்க, இவங்க போடவே இல்லையா அப்படின்னு சொல்றாரு. ஆனால் உச்சநீதிமன்றம் அதை தூக்கி தூரம் வச்சுட்டு மற்ற 3 பெட்டிஷன் இருக்குல்ல, மொத்தம் 5 பேர் போட்டிருக்காங்கல்ல, மற்ற 3 பெட்டிஷன் தாவேகா சார்பா ஒன்று, அவங்க கேட்டது வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி சிட்டிங் ஜட்ஜி தலைமையில் எங்களுக்கு ஒரு எஸ்ஐடி அமைக்கணும் அப்படின்னு கேட்டது. இன்னொன்று பன்னீர்செல்வம்ன்ற ஒருத்தரா இல்லை பன்னீர்செல்வம் ஜிஎஸ் மணியன் பாஜக வழக்கறிஞர் ஒருத்தர் சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் வந்து பிரபாகரன் ஒருத்தர் போட்டிருக்காரு. அவர் இப்ப சொல்லியிருக்காரு, இப்ப சாயந்தரம் சொல்லியிருக்காரு, நீங்க இவ்வளோலாம் பண்றீங்கல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி அநியாயங்கள் நடக்குது, இது அப்படியே மூடி மறைச்சு போயிடக்கூடாது, இந்த என்கொயரி வந்தாதான் சரியா இருக்கும், அதாவது ஹையர் ப்ரெரோகேட்டிவ் ஏஜென்சி வந்தாதான், அதுவும் சுப்ரீம் கோர்ட் தலைமையில நடந்தாதான் இந்த கரூர் அநியாயத்துக்கு நீதி கிடைக்கும், இந்த திமுக கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இல்லைன்ற வகையில இந்த பிரபாகரன்றவர் அவர் போட்ட பெட்டிஷன் அடிப்படையில் தான் இந்த சிபிஐ என்கொயரி கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு. அதுலேயே பார்த்தீங்கன்னா அவரே சொல்றாரு, நான் போட்டேன் இந்த வழக்கு, சரி மற்றவங்களை கூட விட்டுருங்க, சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு, என் குழந்தை இறந்துருச்சு, என் மச்சான் இறந்துட்டான், என் வீட்டில் 2 பேர் இறந்துருக்காங்க, நியாயம் எனக்கு கிடைக்கணும், இன்னைக்கு என் குடும்பத்தில் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் இருக்கோம், நாங்கள் யாராலையும் மிரட்டப்படக்கூடாது, எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், எங்களை ரகுராம் அப்படிங்கிற ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் உனக்கு 20 லட்சம் பணம் தரேன், அரசு வேலை தரேன், நீ வழக்கு போடக்கூடாதுன்னு என்ன நேற்றுலேருந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஆன் ரெக்கார்ட் அவர் பேசியிருக்காரு, அவரே நேரடியாக பேசியிருக்காரு. ஒரு ஐ விட்னஸ் இதை விட நமக்கு என்ன வேணும்? இது ஏதோ ஒரு ஹியர்சே எவிடன்ஸோ இல்லை ஏதோ எங்கேயோ யாரோ சொன்ன ஒரு எவிடன்ஸோ கிடையாது. அவர் நேரடியாக பேசி பதிவு பண்ணியிருக்காரு, எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் பாதுகாப்பு வேணும், திமுகவின் ஒன்றிய செயலாளர் ரகுராம்ன்றவர் வந்து எங்களை வந்து இந்த மாதிரி லஞ்சம்லாம் கொடுக்குறோம், அரசு வேலை கொடுக்குறோன்னு சொல்லி மிரட்டுறாரு எங்களை, ஆனால் எங்களுக்கு இதில் நியாயம் கிடைக்கணும்னு நான் கடைசி வரைக்கும் நின்று போராடுவேன்னு சொல்லியிருக்காரு. எதை எடுத்துக்கலாம் இப்போது? அது அங்கே அதிமுக காரங்க தான் வந்தாங்கன்னு ஏதாவது நிரூபிக்க முடியுமா இவங்களால? எங்களுக்கு என்ன அதில் ஹோல்டு இருக்க போகுது?
இவங்க தான் பண்ணாங்கன்றது. ஒரு தாவேக்காரங்க சொன்னாங்க வந்து நாங்கள் இவ்வளோ தரோம் அவ்வளோ தரோம்னு சொன்னால் கூட ஒரு அர்த்தம் இருக்குது. நாங்கள் அரசியல் பண்ணணும்னு அன்றைக்கே பண்ணிட்டு போயிருக்கலாங்க. எங்கள் பொதுச் செயலாளர் நினச்சிருந்தாருன்னா ஏன் காவல்துறை இத்தனை பாதுகாப்பு தரவில்லை, ஏன் இந்த அந்த ஃப்ளாஸ் இருந்ததில்ல. நம்ம சொல்கிறோம்ல இன்றைக்கி இவங்க தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, இவங்க தான் இத்தனை மணி நேரம் அனுமதி கடிதம் கொடுத்துருக்காங்க, 3லேருந்து 10க்குள்ளே எப்போ வேணா வரலான்னு. இதே போலீஸ் தான் அவரை எல்லையில் வரவேற்றிருக்கு, எல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல. இதே போலீஸ் தான் சொர்ப போலீஸ் அங்கே நின்றுகிட்டு இருந்தது. அங்கே என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியாதான்? ஒருவேளை தாவேக்கா வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்க்கறதுக்காக இது எப்படியோ சிபிஐ விசாரணை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு. அது பாருங்க, பாதிக்கப்பட்டவருங்க பிரபாகரன்றவர் பாதிக்கப்பட்டவர். அவர் இன்னைக்கு நேரடியா அவர் வந்து ஒரு போன்ல ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காருங்க, அவரே பதிவு பண்ணியிருக்காரு. இது அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதுதான். தாவேக்கா சிபிஐ என்கொயரி கேட்கல, அவங்க கேட்டது அந்த நம்ம பேசின மாதிரியான அந்த விஷயங்கள் தான் கேட்டாங்க. அவங்க வந்து எங்களுக்கு கமிஷன் கொடுங்க அது இதுன்னு. இந்த 5வது நபராக இருக்கக்கூடிய பிரபாகரன் அவர் வாக்குமூலம் கொடுக்கிறார். நாங்க எங்க வீட்டுல 2 மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது, இது நிச்சயமாக இதனுடைய விசாரணை இதில் யாருன்றதை கண்டுபிடிக்கப்பட வேண்டும். எனக்கு இந்த மாநில காவல்துறையின் மீது நம்பிக்கை கிடையாது, சிபிஐ என்கொயரி வேணும். அதுவும் உச்சநீதிமன்ற மேற்பார்வையில். நான் ரொம்ப படிக்கலங்க, எனக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்கள் டீப்பா சொல்ல தெரியல, இருந்தாலும் இது வந்து வேணும். ஆனால் எங்களை இந்த வழக்கு போடக்கூடாது. நேத்து ஒன்றிய செயலாளர் ரகுராம் மிரட்டினார், கரூர்ல திமுக ஒன்றிய செயலாளர் பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு மேல என்ன எவிடன்ஸ் வேணும்? திரும்ப போய் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் கொட்டு வாங்கிட்டு வர போறீங்களா? இன்னும் எத்தனை முறை அசிங்கப்படுவீங்க? திமுக அசிங்கமா இல்ல உங்களுக்கு? நீங்க கிட்னி திருட்டு வழக்குல இருந்து, ஆம்ஸ்ட்ராங் வழக்குல இருந்து, போக்சோ வழக்குல இருந்து, கள்ளச்சாராய வழக்குல இருந்து எல்லா வழக்கும் சிபிஐ வேணாம், சிபிஐ வேணாம், சிபிஐ அத்தனையும் சிபிஐ கோர்ட் போட்டது இல்ல. ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போட்டுட்டு தானே இருக்கு. என்ன வெங்காயத்துல ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க? என்ன மண்ணாங்கட்டி ஆட்சி இங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்க? அப்ப என்ன வந்து போலீஸை வந்து கையில வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாருங்க? எத்தனை முறை அசிங்கப்படுவீங்க இன்னும் கோர்ட்ல? 1 வழக்கா 2 வழக்கா? ஆம்ஸ்ட்ராங் வழக்குல எடுத்துக்கோங்க, சரண்டர் ஆன வந்த திருவேங்கடமே நீங்க தானே என்கவுண்டர் போடுறீங்க. அப்புறம் பாருங்க, இன்னைக்கு முந்தானத்து அவருக்கு அதுல A1 இருக்கக்கூடிய நாகேந்திரனுக்கு நீங்க அவ்வளவு போலீஸ் போடுறீங்க. இந்த போலீஸ்ல பாதியாவது கரூர்ல போட்டிருக்கலாம்ல. மற்ற விஷயங்களுக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்களா, அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு போட்டிருக்காங்கல்ல. போதைப் பொருள் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் புழங்கிட்டு இருக்குல்ல, போலீஸ் கண்டுபிடிக்கலாம்ல. உளவு பிரிவு எங்கெல்லாம் என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம்ல, இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு. அப்புறம் இது வேற எல்லா இடத்துலையும் என்ன பண்றீங்க? இந்த மாதிரி பெரிய பெரிய அட்டகாசங்கள் நடக்கும்போது கரூரா இருந்தாலும் சரி, நம்ம கள்ளக்குறிச்சியாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் என்ன பண்றீங்க? நீங்க உங்க அரசு அதிகாரிகளை தவறா பயன்படுத்துறீங்க. நீங்க போய் பேட்டி கொடுங்க, மீடியா ட்ரையல் ஒன்று நடத்துறீங்க, ஒரு கமிட்டி அமைச்சிட்டு. கரூர்ல இது கள்ளக்குறிச்சியில என்ன பண்ணீங்க? நீங்க அதே இடத்துல உட்காந்து உங்களுடைய ரிஷிவந்தம் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயனும் இன்னொருத்தரும் இந்த பக்கம் ஒருத்தரும் இந்த பக்கம் ஒருத்தர், உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் கள்ளக்குறிச்சியில் உட்காந்துட்டு, உளுந்தூர்பேட் மாவட்ட செயலாளர் ஒருத்தர், இந்த பக்கம் 2 எம்எல்ஏ இங்கே உட்காந்துட்டு, ஒரு எஸ்பி உட்காந்துருக்காரு, கலெக்டர் உட்காந்து பேசுறாரு. நம்ம கள்ளக்குறிச்சி விவகாரங்கள்ல இந்த சாவுகள், கள்ளக்குறிச்சி மரணங்கள் ஒரு 20 மரணங்களோ ஏதோ இருக்கும்போது அதனால நிகழல, அவங்க வயிற்று வலியால செத்தாங்கன்னு சொன்னீங்க. அதனால அந்த சாவுக்கு வந்தவங்க என்ன பண்ணாங்க? இன்னும் கொஞ்சம் குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் வாங்கி குடிச்சிட்டு இன்னும் பேர் செத்தாங்கல்ல. என்ன பெரிய நடவடிக்கை எடுத்துட்டீங்க? நீங்க எதுக்கு அரசு இயந்திரங்களை, அரசு அதிகாரிகளை இந்த மாதிரி தவறா பயன்படுத்திட்டு இருக்கீங்க? எதுக்காக இந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணிட்டு இருக்கா? அப்ப தப்பு பண்றவங்க நீங்களா நாங்களா? அப்புறம் எப்படி வெக்கம் இல்லாம வந்து எங்களுடைய ஒன்றிய செயலாளர் சொல்லி இப்போ ஒரு புது கதையை எதுக்கு உருட்டி விடுறீங்க? உருட்டே உன் பெயர் தான் திமுகவா? ஓகே, இந்த வழக்கு இதுக்கு மேல எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம கூட்டணி விவகாரங்களை கூட நிறைய பேசணும், இதெல்லாம் எப்படி போகுது. 41 மரணத்துல கூடவா இப்படி உருட்டிட்டு இருப்பீங்க? 100 பேர் செத்தாலும் கூட உருட்டுவீங்க எல்லாத்துலயும். அங்க கள்ளக்குறிச்சியில என்ன பண்ணாங்க? இந்த கலெக்டரை நீங்க வந்து மாத்துனீங்க, கலெக்டர் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணீங்க. உடனே கொஞ்ச நாள்ல ஒரு மாசத்துல வந்துட்டாரு சத்தம் இல்லாமல். இதுதான் ஒரு நடவடிக்கையா? 100 பேர் செத்தாலும் இதே தான், இங்க 41 பேர் நெரிசல்ல செத்தாலும் இதே தான், அரசியல் தலைவர்கள் செத்தாலும் இதே தான். உருட்டிக்கிட்டே இருக்கீங்களே. ஆட்சி முடிஞ்சாதான் இந்த உருட்டுக்கு ஒரு முடிவு வருமா? ரொம்ப நன்றி மேம், நேரத்தை கொடுத்து கருத்துக்கள் பகிர்ந்தாச்சு.